இங்க ஒரு 2 பேரு நல்ல இன நாய்களை தேடி மலேசியாவில் இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல அவரோட மனைவி தனியா இருக்கிறதுனால அவர் நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வீடை சுற்றிலும் பாதுகாப்புக்காக காவல் நிறுத்திருக்காரு. அப்படி இருக்க ஒரு நாள் அவரோட கணவர் ஒரு போர்ல இறந்தாருன்னு செய்தியை சொல்ல குரியாச்சனும் அவரோட நண்பர் அந்த வீட்டிற்கே திரும்ப போறாங்க. ஆனால் அவரோட காவல் நாய்கள் அந்த 2 பேரையுமே தரையிலேயே கால் வைக்கவே விடல. தனக்காக தன்னோட கணவர் ஏற்படுத்தின அந்த நாய் காவல் படையை அவளால கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த இடத்துல கால் வைக்கிறது கஷ்டம் என நினைத்து அவரோட நண்பர் திரும்ப போனாலும் குரியாச்சு 2 நாள் அந்த தோணியில இருந்து 3ஆம் நாள் தன்னோட பேக்ல இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த நாய்களை கொண்டு மலேசியக்காரனோட மனைவியை தனியா விட்டு செல்லாமல் தன்னுடனே திருமணம் செய்து கொண்டு கேரளா வரவும் யாருக்குமே எளிதாக செல்ல முடியாத ஒரு மலைக்குடின் மேல் இருக்கிற வீட்டில் அவளை தங்க வைக்கவும் செய்தார். அப்படியே வருடங்கள் கடந்து போனது. அந்த மலேசியக்காரி அந்த நாட்டிலே வாழ்ந்தும் அவளுக்கு பாதுகாப்பாக பியூஸ் என்ற ஒரு பையனும் கொஞ்சம் நாய்களும் காணப்பட்டது. ஆனால் இதற்கு 6 வருடங்களுக்கு முன்பே பலருக்கு பல துன்பங்களையும் துரோகங்களையும் செய்துவிட்டு அந்த நாட்டை விட்டு தலைமறைவாக காணப்பட்டார். குரியாச்சினால் பாதிக்கப்பட்ட அவருடைய நண்பர் குரியாச்சினை தேடி மலையில் இருக்கிற அந்த வீட்டில் வருவார். பிறகு அந்த நாய்கள் அவரை பயமுறுத்தவும் அந்த மலையிலிருந்து கீழே தள்ளிவிடவும் செய்யும். அந்த மலேசியக்காரின் பாதுகாப்புக்காக குரியாச்சின் ஏற்படுத்தின நாய்கள் அங்கு குரியாச்சினை தேடி வருபவர்களை பயத்தை ஏற்படுத்தி திரும்ப போக செய்யும். இதனால் குரியாச்சினை தேடி வருபவர்கள் குரியாச்சின் நாய்களின் பாதுகாப்பில் அங்கு காடுகளிலோ அல்லது மலைகளில் கோயில்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எங்கு தேடியுமே குரியாச்சினை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் இருந்தது. அது அந்த மலை குன்றில் மேல் இருக்கிற நாய்கள் குரியாச்சின் கட்டுப்பாட்டில் இல்லை, அது அந்த மலேசியக்காரின் கட்டுப்பாட்டில் தான் காணப்பட்டது. சில வருடங்களுக்கு முன்பே குரியாச்சின் அந்த மலேசியக்காரியும் அந்த நாய்களையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டி அந்த மலேசியக்காரின் கணவர் இறந்ததாக ஒரு கதையை கூறினார். குரியாச்சனின் நண்பர் மூலமாகத்தான் இந்த காரியம் மலேசியக்காரிக்கே தெரிய வந்தது. எல்லாருக்கும் துரோகம் செய்த குரியாச்சன் தனக்கும் துரோகம் செய்த உணர்ந்த மலேசியக்காரி குரியாச்சனை எப்படியாவது பழிவாங்குவது என திட்டம் போட்டு அதற்காக நாய்களை பயன்படுத்தினார். அந்த காட்டில் எங்கேயோ அந்த மலேசியக்காரியின் நாய்களின் கட்டுப்பாட்டில் குரியாச்சன் உயிரோடு தான் இருக்கிறார்.